ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க நாவலுக்குள்ளார போகலாம். நிலா அஜயின் தாத்தாவிற்கு ஃபோன் செய்து நடந்தவற்றை கூறிய பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் நிலாவோ அவரை கண்டமேனிக்கு கத்தத் தொடங்கினாள். உங்கள் பேரன் ஒரு பொண்ணோட இஷ்டமில்லாமல் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தால் சந்தோஷப்படக்கூடாது தாத்தா. அவனை போட்டு நல்லா மொத்தணும். முதல்ல என்னை கூட்டிகிட்டு அஜய் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அஜயை வீட்டிலையே அலோவ் பண்ணாதீங்க. என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு வர சொல்லுங்கள். முடியாதுன்னு சொன்னால் விட்டு வெளியில் போக சொல்லுங்கள். சொத்தில் ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டுங்க தாத்தா. அவள் முழுவதுமாக பேசி முடிக்கட்டும் என காத்திருந்தவர், ஏமா நிலா, நான் ஃபஸ்ட்டு எதுக்கு என்னோடய பேரனை விட்டு வெளியே போக சொல்லணும்? என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது தாத்தா. வேணாம், நான் சொல்கிறத செய்யுங்க, இல்லைன்னா மோசமான விளைவை நீங்கள் சந்திப்பீங்க. என்ன மிரட்டியா? உன்னால் என்ன செய்ய முடியும்? ஓ அப்படியா தாத்தா, சரி நான் செய்ய போகிறத சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் நிலா இல்லை மதுன்னு எனக்கு இருந்த ஞாபக மருதியை நீங்கள் யூஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து என்னை நிலாவாக்கிட்டீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் செய்வேன். உங்களுக்கு வேணால் உங்கள் ஃபேக்ட்ரி அதில் இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது எதுவும் தேவையில்லை. அஜயோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் கூட இருக்கும் பொழுது அஜயோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா தாத்தா. என்னை பற்றிய எல்லா உண்மையும் அஜய்க்கு தெரிய வரும் பொழுது அவர் தானாகவே என்னை விட்டு போயிடுவார். அவர் என்னை விட்டு விலகி போகிறது மட்டும்தான் முக்கியம். அதுக்கு நான் எந்த வழியை வேணால் யூஸ் பண்ணுவேன் என்று அவள் பேசிக்கொண்டு போனதை தடுத்தவர், சரி போதும் நிலா, நீ சொல்கிறபடியே செய்கிற. ஆனால் நான் அப்படி செய்கிறதால உன்னை விட்டுட்டு வந்துடுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக விட்டுருவார் தாத்தா. ஏன்னா எனக்காக அவரோட குடும்பத்தையும் சொத்துக்களையும் தூக்கி போட்டுட்டு வர முட்டாள அஜய் இருக்க மாட்டார். ஒருவேளை அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா என்ன செய்வேன்? தெரியல தாத்தா, ஆனால் அதுக்கப்புறம் அது என்னோட பாடு. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் போதுமா என்றபடியே அவர் ஃபோனை வைத்து விட்டார். அதன் பிறகுதான் அவளுக்கு ஒழுங்காக மூச்சு விட முடிந்தது. வெளியே வந்தவள் காரில் ஏறி அமர காரும் புறப்பட்டது. அஜய் பின் சீட்டில் நிலாவின் அருகிலேயே அமர்ந்து வந்தான். சிறிது நேரத்தில் அவளின் கையை பிடித்து அவனது கைக்குள் அடக்கி கொண்டான். அவளது கை நடுங்குவதை அவளால் உணர முடிந்தது. அவனது குடும்பத்தை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் தான் தடுமாறுகிறான் என்பதையும் அவள் உணர்ந்தாள். அவன் செய்த காரியத்திற்கு நன்றாக அனுபவிக்கட்டும் என நினைத்தவளுக்கும் தனது வாழ்க்கையை மேலும் மேலும் சிக்கலாக்கி கொள்பவனை பார்த்த பொழுது பாவமாகவும் இருந்தது. அவர்கள் ஒரு வழியாக அஜயின் வீடு வந்து சேர மாலையே ஆகியிருந்தது. நிலாவா போகலாம் என்று அழைத்து அஜயை முறைத்தவள், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுங்க அஜய். உங்கள் தாத்தாவே வந்து என்னை கூப்பிட்டா தான் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். சரி நிலா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் என்று அவர்கள் இருவரும் சென்றனர். சிறிது நேரத்திலேயே சுவரடித்த பந்து போல் இருவரும் திரும்பி வருவதை கண்டவளுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. வேண்டுமென்றே முகத்தை சோகமாக வைத்தபடி, ஏன் அஜய், உங்கள் தாத்தா வரலையா? வரல. ஏன், நம்ம மேரேஜ் ஒத்துக்கலையா? ஆமாம், ஒத்துக்கலை. அதுக்குத்தான் அப்போவே சொன்னேன். சரி அஜய், என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டிலே விட்டுறீங்களா என்று கேட்டவளை அதிர்ந்து நோக்கியவன், எதுக்கு நீ உங்கள் வீட்டுக்கு போகணும்? என்ன அஜய், என்னை விட்டுட்டு வந்தால் தானே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக முடியும். லூசுத்தனமாக பேசாத நிலா, இனிமேல் நாங்கள் போகிறதா இல்லை. நிலாவிற்கு தலை சுற்றியது. அப்படின்னா உங்கள் ஃபேமிலியும் வசதியான இந்த வாழ்க்கையும் விட்டுட்டு வந்துட்டிங்களா? ஆமாம் நிலா, இனிமேல் உனக்கு நான், எனக்கு நீ, அதுவே போதும் என்று சொன்னவனை பார்த்தவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. இருந்திருந்தும் இவன் காதல் இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்க வேண்டாம் என யோசித்தவள் தோய்ந்து அப்படியே அமர்ந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து கார் கிளம்பவும், அஜய், நாம் இப்போ எங்கே போகிறோம்? வசந்தோட வீட்டுக்கு போகிறோம். சீச்சி, நாங்கள்லாம் வரமாட்டேன் என்று சொன்ன நிலாவை திரும்பி பார்த்த வசந்த் கண்களில் அவ்வளவு வலி இருந்தது. ஏய் நிலா, ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் அங்கே தங்கிக்கலாம், நாளைக்கு ஏதாச்சும் வேறு வீடு பார்த்து அங்கே போயிடலாம் என்று அவனை முறைத்தவள், ஏன் அஜய், நீங்கள் மேரேஜ் பண்ணி முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு வீடு சொந்தம்னு எதுவுமே இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அஜய்? வேலைக்கு போவீங்களா? இவ்வளவு பெரிய கம்பெனியோட பாஸாக இருந்துட்டு உங்களால் வேலைக்கெல்லாம் போக முடியுமா? அஜய் ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க. செட்டப் நிலா, நீ என்ன சொல்வேனே எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு வா என அவன் அதட்டிய அதட்டலில் அவள் கண்களில் நீர் துளிர்த்தது. அதை துடைத்து விட்டவன், சார் நிலா, ஏண்டி நீயும் என்னை இப்படி படுத்தி எடுக்கிற? அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கணும் நிலா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அதன் பிறகு வாயை திறக்கவே இல்லை. போகும் வழியிலேயே டின்னரை முடித்தவர்கள் வசந்தன் வீட்டிற்கு வந்து சேர இரவே ஆகியிருந்தது. அது ஒரு பெட்ரூம் கொண்ட சிறிய ஃப்ளாட். இது கொஞ்சம் சுத்தமாக இருக்கவும் தான் நிம்மதியடைந்தாள். களைப்பில் அப்படியே அந்த கட்டிலில் படுத்து தூங்கிவிட்டாள். சிறிது நேரம் வசந்தனம் பேசி கொண்டிருந்து விட்டு வந்த அஜய்க்கு அவள் அருகில் படுப்பதா வேண்டாமா என தெரியவில்லை. நேற்று அவள் அடித்த அடியில் அவள் தோள்பட்டை நன்கு வீங்கி சிவந்திருந்தது. வசந்த் வெளியில் சோஃபாவில் படுத்துக்கொள்வதாக கூறிவிட அவனுக்கும் படுக்க வேறு வழி இல்லாமல் நிலா படுத்திருந்த கட்டிலேயே ஒரு ஓரமாக படுத்து அவனும் நன்கு உறங்கிவிட்டான். நடு இரவில் நிலாவிற்கு அஜயிடமிருந்து ஏதோ முனகல் சத்தம் கேட்கவும் திடுக்கிட்டு
எழுந்து அமர்ந்தாள். அஜய் தான் தோளை பிடித்து கொண்டு தூக்கத்திலேயே அணைத்தி கொண்டிருப்பது கண்டு அவளுக்கு பாவமாய் போனது. அவனை எழுப்பியவள், ஏன் அஜய், என்னாச்சு, கை ரொம்ப வலிக்குதா என கேட்டு அவன் சட்டையை கலட்டப் போக உடனே அவளிடமிருந்து பின்வாங்கியவன், அவ்வளோ ஒன்றும் வலிக்கல, நீ படு என்றான். பொய் சொல்லாதீங்க அஜய், வலி இல்லாமலா அணைத்திட்டு இருந்தீங்க, இப்போ காட்டுறீங்களா இல்லையா என அவள் விடாப்படியாகவே அவன் சட்டையை கலட்டி பார்த்தவளுக்கு அவனது கன்றி சிவந்திருந்த தோள்களை கண்டவுடன் அழுகையே வந்துவிட்டது. அஜய், சாரி, இப்படி உங்களுக்கு அடிபணும்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல நிலா, விடு, நான் பண்ண தப்புக்கு எனக்கு வேறியது தான் என்று சொல்லியும் அவள் கண்களில் நீர் வழிந்து கொண்டிருப்பதை கண்டவன், நிலா போதும் என்று விட்டு அவன் கண்களை நன்கு அழுந்த துடைத்து விட்டான். அவனது கைகள் அவள் கன்னத்தின் வெண்மையில் அங்கேயே தங்கிவிட மெல்லத அவனது கண்களில் முத்தமிட்டான். அதற்கு அவளிடம் எந்த எதிர்ப்பும் இன்றி போகவே மெல்ல குனிந்து அவள் இதழ்களில் முத்தமிடத் தொடங்கினான். அவனது இதழ் முத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகி கரைந்து கொண்டிருந்தாள் அவள். அஜயோ அவள் கல்பாறை என நினைத்து கொண்டிருக்க, இல்லை, நானும் உருகுகின்ற பனிப்பாறைதான் என நிரூபித்து கொண்டிருந்தாள் அவள். நெடுநேரத்திற்கு பிறகு அவளிடமிருந்து பிரிந்தவன், நிலா, அன்னைக்கு செஞ்ச தப்பை திரும்ப செய்யணும் போல ஆசையாயிருக்குடி என்றபடியே மீண்டும் அவள் இதழ் நோக்கி குனிந்தான். அவன் கைகள் அத்துமீறும் பொழுதுதான் தன் நிலையை அறிந்தவள் அவன் கைகளை தடுக்கும் வழியறியாமல் திண்டாடினாள். சிறிது நேரத்திலேயே அவளும் அவனுள் அடங்கிவிட அவள் மொத்தமாக அனைத்தையும் மறந்துதான் போனாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி ஹார்ட் சிம்பிள் கமெண்ட் பண்ணுங்கள். செல்குட்டீஸ், பாய்.